இன்றைக்கி வந்து ஒரு ப்ரான் மோமோஸ் தான் பண்ண போகிறோம் வித் வீட் ஃப்ளார். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரான்ஸை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், பெப்பர், லெமன் ஜூஸ், சால்ட், மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆகுற மாதிரி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியே குக் பண்ணிங்கன்னா வாட்டர் எதுவும் போட தேவையில்ல. குக் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு வெங்காயம் அதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் அந்த வெங்காயத்தோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணி இதுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து கேபேஜ் அண்ட் கேரட் இது ரெண்டு தான் நான் இந்த மோமோஸ்க்கு எடுத்திருக்க வெஜிடேபிள்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக என்ன வெஜிடேபிள் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேபேஜ் கொஞ்சம் குக் ஆனோடனே அடுத்து கேரட் போடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே கேரட் போட்டால் ரொம்ப கேரட் சீக்கிரமாக குக் ஆகிடும், அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு கேபேஜ் போட்டு அது கொஞ்சம் ஒரு 50% குக் ஆனோடனே கேரட்டையும் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குக் ஆக வேணாம், பிகாஸ் அகெயின் நம்ம தென் ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாவை இந்தளவுக்கு சாஃப்டாக, நான் நார்மல் சப்பாத்தி பிசைகிறத விட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நெய் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து அது ரொம்ப எவ்வளோ தின் ஸ்லைஸாக உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்டீமில் வேகும் போது ஹார்ட் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் திக்காக பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஹார்ட் ஆகிடும். இதில் காட்டியிருக்க சைஸில் வந்து இந்த தின் ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம எடுத்திருக்க ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆறின பிறகு தான் உள்ளே வைக்கணும். நீங்கள் ரொம்ப சுட சுட வச்சிட்டிங்கன்னா அது வந்து உள்ளே ஒரு மாதிரி சாகி ஆகிடும். ஸோ ஆறின பிறகு கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் அண்ட் கொஞ்சம் ப்ரான்ஸ் வச்சு மோமோஸ் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இந்த கார்னர்ஸை ரொம்ப ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ட்ரிக்கே வந்து இந்த கார்னரை வந்து நீங்கள் ரொம்ப திக்காக பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஸ்டீம் ஆகி வரும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது. ஸோ அது வந்து எவ்வளோ நீங்கள் தின்னாக பண்ண முடியுமோ அது லைட்டாக மட்டும் அந்த எட்ஜஸை வந்து மோமோஸ் மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா தண்ணி கொதிச்சோடனே அதுக்கடுத்து வைங்க. அது மெயினாக என்னென்னா எதில் நீங்கள் ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அந்த வெசலில் ஃபுல்லாகவே கீ தடவிட்டு வைங்க. அப்போ தான் எடுக்கும் போது அதில் வந்து ஒட்டாமல் வரும். அடுத்து வந்து இதுக்கு தேவையான ரெட் சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தண்ணியை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி இதில் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு பூண்டு, ஒரு டொமேட்டோ இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுருங்க. இது ஒரு 4 மினிட்ஸ் பிளான்ச் ஆனால் போதும். அதுக்கடுத்து அதை எடுத்து இதோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இது சூடு ஆறினோடனே இதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைச்சி எடுக்கும் போது இது கூட வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சால்ட் ஆட் பண்ணால் தான் இது தொட்டு டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை வந்து சூடு பண்ணி அது இந்த சட்னி மேலே ஊற்றிடுங்க. அப்போ தான் இந்த சட்னிக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஸ்டீம் பண்ணுறது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு 12 மினிட்ஸ் இதை வந்து ஸ்டீம் பண்ணியிருக்கோம். இதில் மெயின் என்னென்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும். முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கு அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் அண்ட் ஸ்டீம் பண்ண பாத்திரத்தில் கீ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மோமோஸை வைங்க. சர்வ் ஹாட் அண்ட் என்ஜாய்.